தீபாவளினா முறுக்கு அதிரசம் லட்டு தான் செய்கிறவங்களா நீங்கள் இந்த தட்டை ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் இதையும் கண்டிப்பாக ஆட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி அண்ட் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தட்டை ரெசிபியை எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது தீபாவளி சீரீஸ் எபிசோட் 4. வெல்கம் டு sanvikassamaiyalarai. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 20 கிராம் அளவு இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த மாவாக சேர்த்துக்கோங்க. இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, ஆயில் ஒரு 30 ml அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் டேஸ்ட் பிடிக்கும்னா ஆயிலில் பாதி அளவு பட்டர் உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவு மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்ததும் கையில் ஒட்டாத பதம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது அந்த பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் தட்டை. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா பக்கமும் திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கும். கையில் ஆயில் தடவி உருட்டி எடுக்கிறதுனால கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் தட்டை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இதே மாதிரி எல்லா தட்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டையாக உள்ளே சேர்த்துக்கலாம். தட்டையெல்லாம் உள்ளே சேர்த்ததும் ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இல்லைனா எட்ஜஸ் மட்டும் கலர் மாறிடும், அப்புறம் ஈவனாக கலர் இருக்காது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் பபிள்ஸ் அடங்கினதும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தட்டை ரெடி. இதை தீபாவளிக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் ரெடி பண்ணினோம், ஆனால் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உளுந்த மாவை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க தீபாவளி ரெசிபீஸ் சீரீஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்களும் வீட்டில் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.